ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, என்எம்எம்எஸில் வந்து சேஞ்சஸ் ஆர் அண்டர்ஸ் லெசன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்எம்எம்எஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சேஞ்சஸ் ஆர் அண்டர்ஸ் லெசனை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதெல்லாம் இன்றைக்கான ஓவர்வியூ. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த மாதிரி நீங்கள் லெசனை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த லெசன்லேருந்து என்எம்எம்எஸில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனலைசிஸ் முக்கியமாக. ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அனலைசிஸ் பார்ட்டை பார்த்துடலாம். சேஞ்சஸ் ஆர் அண்டர்ஸ் 8th. ஓகேவா? உங்களோட 8th பொறுத்தளவுக்கு இந்த சேஞ்சஸ் ஆர் அண்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2024-25 லாஸ்ட்டு ஒரு 2 வருஷத்தில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2024 1, 25 2. ஸோ 3 கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ இந்த லெசனோட வெயிட்டேஜ் என்னென்னா ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? 7th இருக்க சேஞ்சஸ் அரௌண்டர்ஸ் அந்த லெசனே நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2 to 3 ஒரு 2 to 5 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ 5 மார்க் வரைக்கும் இந்த ஒரு 2 லெசன்லேருந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு பேட்டர்ன் மூலயமா எப்படி படிக்கணும். ஏன்னா கொஸ்டினை பாருங்கள், அசர்ஷன் அண்ட் ரீசன் டைரக்ட் கொஸ்டின். இந்த பேட்டர்ன்லனா உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ரொடக்ஷன் ப்ரெஷர், என்டோடெமிக் சேஞ்சஸ், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், ரேண்டேசிட்டி ஆஃப் த ஃபிஷஸ் அண்ட் மீட், இந்த டாப்பிக்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டாப்பிக்லேருந்து என்எம்எம்எஸில் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும். அப்போது ஒரு டாபிக் வித்து அந்த ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போது இதை புரிஞ்ச பிறகு அந்த கொஸ்டின்ஸே நம்ம பார்த்துடணும்ல. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ இதான் 2024 கேட்ட கொஸ்டின். அசர்ஷன் ரீசனில் இருக்கா, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பர்ஸ்ட் வென் ignified, some chemical reactions produce gases which decrease the pressure when the reaction takes place in a closed container ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இது ஒரு கொஸ்டின் 2024. 2025 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அசர்ஷன் அண்ட் ரீசன் கேட்டிருக்காங்க. அந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் எதுலேருந்து வந்திருக்குன்னா, ஹீட் அப்சார்ப்ஷன்லேருந்து வந்திருக்கு. 2025 இந்த வருஷம். சரிங்களா? பேட்டர்னை பாருங்கள், சேம் பேட்டர்னாக ஒன்றா இருக்கா? லைக் இதுவும் ஒரே மாதிரி கேட்டிருக்காங்களா? அடுத்தளவு பாருங்கள், 2025 இன்னொரு கொஸ்டினும் வந்திருக்கு. ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட் கண்டென்ட் ஹை லெவல்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது என்னெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது 2 கொஸ்டின் பேப்பரை நம்ம கம்பேர் பண்ணுறப்போ ஒரே கொஸ்டின் 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்குமா? இங்கே பாருங்கள், இந்த 127 24லேயும் 25 125 இந்த 2 கொஸ்டினை பாருங்கள். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், எக்ஸோடெமிக் ரியாக்ஷன், எக்ஸோடெமிக் சேஞ்ச் ஒரே மாதிரி இருக்கா? என்டோடெமிக் ரியாக்ஷன் அதே மாதிரி, என்டோடெமிக் ரியாக்ஷன், எக்ஸோடெமிக் ரியாக்ஷன், கிறிஸ்டலைசேஷன். ஸோ இது ரெண்டுமே வேறு கொஸ்டின் தான், பட் ஒரே பேட்டர்னில் வந்திருக்கா? அப்போது பேட்டர்ன் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம பேட்டர்னை படிக்கணும். சரிங்களா? இப்போ கொஸ்டின் பார்த்தாச்சா? இப்போ அடுத்த இதே யூடியூப் சேனலில் உங்களுக்கு இந்த லெசனோட ஃபுல் வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு மைண்ட் மேப் ரீதியாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. இப்போ செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த லெசனில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, லைக் இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் லைக் அந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த லெசனை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபிசிக்கல் சேஞ்சஸை பற்றி, சேஞ்சஸ் அரௌண்டர்ஸ்னால் என்ன, நம்ம சுற்றியுள்ள மாற்றங்கள். அப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸை பற்றி நீங்கள் 7th படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இப்போ 8th கெமிக்கல் சேஞ்சஸை பற்றி படிக்க போகிறீங்க. அப்போ அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது? அப்போ ஃபேக்டர்ஸ் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபேக்டர்ஸில் ஒரு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. கான்டாக்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹீட்டு, லைட்டு, கேட்டலிஸ்ட். இல்லை ஹீட் அண்ட் கேட்டலிஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏன் இம்பார்ட்டன்ட் லெசனில் பார்க்கலாம். அடுத்தது எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் என்னென்ன, என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் என்னென்ன, பயாலஜிக்கல் 3, என்விரான்மெண்டல் 3. Biological spoilage of food and vegetables, rancidity of fishes and meat, apples and fruits turn brown when cut. இது 3மே பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். அடுத்தது என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு பொல்யூஷன், ரஸ்ட்லிங், டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ப்ரொடக்ஷன்.
அதாவது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, லைட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ரெஷர் எப்படி உருவாகுது, இது மூணுத்தையும் சேர்க்குறனால எப்படி ப்ரெஷர் வருது, இந்த மாதிரி ஒரு மொத்தமாக சேர்த்து தான் இந்த ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மொத்தமாக சேர்த்து எப்படி அந்த லெசனை படிக்கலாம், அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு அந்த லெசன் வித் இந்த மைண்ட் மேப் மூலயமா நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க.